டோர் லாக் பண்ணியாச்சு, அவுட்டிங் கிளம்பியாச்சு. எப்போவுமே சண்டே தான் அவுட்டிங் போவோம். பட் இந்த வீக் வந்து சாட்டர்டே அவுட்டிங். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது என்னென்னா, லாஸ்ட் வீக் வந்து அண்ணனோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த வீக் வந்து "நீ வீட்டுக்கு வா, அவனுக்கு சமைச்சு வைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சோறு ஃப்ரீயாக கிடைக்குதே, நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு குக் பண்ணிக்கிட்டு. இந்த வீக் வந்து அண்ணா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு காலையிலேயே. சோறு கிடைச்சா எங்கே வேணால் கிளம்பிட வேண்டியதானா அப்படின்னு கேட்குறீங்களா? கிளம்பிட வேண்டியதான், இல்லை என்ன இருக்குது, கஷ்டப்பட்டு சமைச்சு பாருங்கள், அப்போ தான் அந்த வலி தெரியும். இன்றைக்கி வந்து நான் பிளாக் கலர் சாரீ வியர் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சாரீ நான் சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் என்னால் வியர் பண்ணவே முடியல. சரி, ஓகே, ஏன் சும்மாவே கிடக்கு, இன்றைக்கி நம்ம வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். ஓகே தான், ரொம்ப அழகாக இல்லைன்னு ஓரளவுக்கு அழகாக தானே இருக்குது. இந்த அழகுன்னு சொன்னனால ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கருத்தோடவே இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாரையாவது பார்க்கும்போது, "என்ன கருப்பாயிட்ட, என்ன இப்படி ஆயிட்ட, என்ன ஒல்லி ஆயிட்ட, என்ன குண்டாயிட்ட" அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவும் சந்தோஷம் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் அப்படி யாரையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறது உண்மையிலேயே உங்களால் இமேஜின் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஏன் நீ ஆமாம், நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற, உன்னை யார் சொன்னா அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பேனா, ஆனால் அழகாக தான் இருப்பேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்ம அழகாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் நான் எங்கேயாவது போகிறேன், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறேன்னா, என்ன இப்படி ஒல்லி ஆகிட்ட, என்ன இப்படி ஆகிட்ட அப்படின்னு அவங்களோட அந்த ஃபேஸை போகும் பாருங்கள், என்ன இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறாங்க, அப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ சின்ன வயசில் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டலாம், "என்னம்மா என்னை இப்படி சொல்கிறாங்க, நான் அழகாக தானே மம்மி இருக்கேன்" அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போது நான் அப்படி கிடையாது. இப்போது எனக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சா இல்லை எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. என்னை பார்த்து அப்படி யாராவது சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என் மேலே ஏதோ பொறாமை இருக்குது போல இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி பாசிட்டிவான வேலை எடுத்துப்பேன். அதனால் இனிமேல் உங்களை குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தோணுதா, ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும், ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளியில் நடந்து வந்துட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகிறேன்னா, ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கலை. சரி, ஓகே, ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்ஸாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே இந்த ஷாப் பார்த்தேன். சரி, ஓகே, இங்கேயே நம்ம எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் ஸ்வீட்ஸும் நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறிட்டு அவங்கள்ட்ட லொக்கேஷன் வாங்கிட்டு கரெக்டாக போய் இறங்கிட்டேன். எப்படியோ அக்காவும் வந்து நின்றுட்டுருந்தாங்க, வந்து கரெக்டாக என்னைய ரிசீவ் பண்ணிட்டாங்க. நான் காலையிலேயே சாப்பிடவே இல்லையா, ஸோ போனோடனே எனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக மீல் மேக்கர் பிரியாணியும் முட்டை மட்டும் சாப்பிடுவேன். ஸோ முட்டையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து தயிர் வெங்காயம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு காலையிலேருந்தே நான் சாப்பிடாதனால எனக்கு நல்ல சரியான பசி. ஸோ 2 பேரும் உட்காந்து நல்லா, அவங்களும் காலையில் சாப்பிட்லன்னு சொன்னாங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டாச்சு. சரி, அப்புறம் எங்கே போகலான்னு பார்த்தா, சும்மா இருப்போமேன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம். ஸோ டாக்ஸி வந்துடுச்சு, டாக்ஸியில் போயிட்டோம். அங்கே போயிட்டோமா, அண்ணாவும் கூட வந்திருந்தாங்க. அண்ணா அண்ணி 2 பேருமே வந்திருந்தாங்க. அண்ணா கிட்ட தான் ஃபோனு கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். அப்போது அக்கா சொன்னாங்க, "டேய், உன்னை மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காடா" அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்கு இல்லையா? உன்னை வீடியோ எடுக்கிறதுக்காக தாண்டா அவள் டார்ச்சர் பண்ணி கூட்டி வந்திருக்காங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ணாவும் ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. "அடி பாவி, அதுக்காக தான் என்னை கூப்பிட்டியாடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. நான் இல்லைண்ணா, இப்போ நீங்கள் வரலன்னா அக்கா கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருப்பேன். என்ன பண்ணுறது, சேனல் வேறு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டால் தான் ஏதாவது பண்ண முடியும். ஸோ கோச்சிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அண்ணா அதுவும் கோச்சிக்கல, அவங்க வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அண்ணாவுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் எனக்காக அவங்க வீடியோ எடுத்தாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த விலாக்லாம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் கோயிலே கட்டலாம் போல். எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பின்னாடியே ஃபோனை தூக்கிக்கிட்டு ஒருத்தவங்க, நம்மளுக்கு போஸ் கொடுக்குறதுக்கு வேறு வரமாட்டேங்குது. தேவையில்லாமல் இந்த சாரியை வேறு கட்டிட்டு நான் அவுட்டிங் கிளம்பிட்டேன்னா சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை. பட் எனக்கு இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப இன்றைக்கி க்ரௌட் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டைம் போயிருக்கேன். ஆனால் அந்த டைம் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, நிறையா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் ரொம்ப எம்டியாக தான் இருந்தது.
அக்காவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகா இருக்கு. நீ எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போ மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியா புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே தனியா வீடியோஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே அந்த சைடு இந்த வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன். என்னாலயே முடியலங்க. ஒரு டைமுக்கு மேல, ஐயய்யோ! என்ன விளாக் எடுக்கிறது இவ்ளோ பெரிய கஷ்டமா? அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனாலும் என்ன பண்றது? இந்த ஷார்ட்ஸ் கூட போட்டுறலாம் எதையாவது எடிட் பண்ணி. இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு 10 நிமிஷமாவது ஏதாவது ஒண்ணு போடணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சரி புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டுமே, பேசட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டீசென்ட்டா முன்னாடி, பின்னாடி அந்த மாரி தான் நடந்து போயிட்டுருந்தேன். அப்பப்போ கொஞ்சம் அவங்க 2 பேரையும் டார்ச்சர் பண்ணிகிட்ருந்தேன். "அண்ணா வீடியோ எடுங்கண்ணா, அண்ணா ஃபோட்டோ எடுங்கண்ணா" அப்படின்னு. அண்ணாவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூஞ்சி காட்டினாலும், "குடுத்து தொலை" அப்படின்னு சொல்லி வீடியோவும் எடுத்து குடுத்துட்ருந்தாங்க. இந்த பீச்சு, இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நேர்ல பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலா இருந்ததா, ஸோ அதனால ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. முடியல அதுக்கு மேல. இன்னைக்கு வேற சாரி வேற கட்டிட்டு, தலைமுடிய வேற விரிச்சு போட்டுட்டேனா, பயங்கர ஸ்வெட்டிங். என்னால முடியல. கண்டிப்பா அந்த விளாக் எடுத்தே ஆகணுமா? அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எடுக்கணுமே. அப்புறம் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த சைட்லாம் யாருமே போகல. நம்ம தான் தமிழர்களாச்சே. நம்ம எங்க போக்கூடாதுன்னு இருக்கோ அங்க தானே போவோம். ஸோ நாங்க அப்படியே உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு இந்த பிளேஸ் அழகா இருக்கும். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ எடுத்து குடுங்கண்ணா அப்படின்னு சொன்னோனே, குடுத்து தல அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ் இருந்தது. இதெல்லாம் என்னண்ணா வீடா? ஹோட்டலான்னு கேட்டேன். வீடுன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு சரி இதில ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்னங்க கனவு காணக்கூடாதா? கனவு காணலாம் கண்டிப்பா. கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீடு நான் வாங்குவேங்க. ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா, ஒருத்தர் ஒரு பேராசூட்ல ரொம்ப நேரமா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாரி எக்ஸைட் ஆயிருச்சு. ஓகே எவ்வளோ நேரம் தான் நம்ம மூஞ்சியவே இந்த வீடியோல பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் இந்த வீடியோவ நம்ம ஆட் பண்ணி விடலாமேன்னு சொல்லிட்டு, இத கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தேன். இவரு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா ஆனா பறக்கிற மாரியே தெரியல. என்ன பறக்கவே மாட்றாரு, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உள்ளுக்கு மனசுக்குள்ளலாம் வேண்டிக்கிறேன். கடவுளே இவரு பறக்கணும், பறக்கணும். நம்ம வீடியோக்கு ஒரு கன்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளலாம் நான் வேண்டுறேன். ஆனாலுமே அவர் பறக்கிற மாரியே தெரியல. என்ன பலூன் பிரச்சனையா? இல்ல இவருக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரமா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி எப்படியும் பறந்துருவாரு நம்ம வீடியோ ஒரு 2,00,000 வியூஸாவது போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ரொம்ப நேரமா நான் வீடியோ எடுத்துட்டே இருந்தேங்க. இவரும் பறக்குறாரு, அப்புறம் கீழ இறங்குறாரு. பறக்குறாரு, கீழ இறங்குறாரு. அதுக்கு மேல என்னால சரி ஓகே நம்ம வீடியோ 2,00,000 வியூஸ்லாம் போகாதுன்னு முடிவு பண்ணிட்டு, அப்புறம் அண்ணா கிட்ட கேட்டேன். "என்னண்ணா பறக்கவே மாட்றாரு" அப்படின்னு. அண்ணா சிரிக்கிறாங்க. "ஏண்ணா சிரிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஏன் இங்க இருந்துட்டு எவனாச்சும் பறப்பானா? அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே எனக்கு ஒரே அவமானமா போச்சு. "வாய் மட்டும் வங்காள விரிகுடா அளவுக்கு விரிக்கிறல்ல, இது கூட உனக்கு யோசிக்க முடியலையா? யோசிக்க தெரியலையா?" அப்படின்னு இன்சல்ட் பண்ணாங்க. புத்திசாலி எப்போவுமே புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் நாங்க தேவைக்கேற்ப முட்டாள் மாரி நடிக்கவும் செய்வோம். அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப வெயிலா இருந்துச்சு. அதனால அங்க இருக்க முடியல. எனக்கும் டைம் ஆயிருச்சு அன்னைக்கு கிளம்புறதுக்கு. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகும்போது பஸ்ஸில் போகலான்னு நெனச்சோம். அப்புறம் சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்ஸி புக் பண்ணோம். டாக்ஸி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சா, ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் அண்ணாவும் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் ஒண்ணா தான் ஒர்க் பண்ணோமா, ஸோ அங்க இருந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க அந்த புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் செல்ல சண்டைகள் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே டைம் போயிடுச்சு. இப்போ தான் சொல்லப்போனா எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போகிற வழியில் போயிட்டு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஒரு காஃபி பைத்தியம். ஸோ காஃபி குடிச்சிட்டு எனக்கு இந்த ஸ்வீட்டு குனாஃபா வந்து ரொம்ப நாளாக எனக்கு இதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஸ்வீட்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சா, ஸோ போகும்போது இதை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளவு எம்மியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ எனக்கு இதை சாப்பிடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோடய அப்பா, அம்மா, என் தங்கச்சி, என் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட வைக்கணும். ஒரு நாள் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு வரணும். அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ணும். அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சம்டைம்ஸ் சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ளேஸ்க்கு வந்து பஸ் ஏறுறதுக்காக வந்தேன். வந்து உட்காந்துருந்தேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப நேரம் பஸ்ஸே வரல. ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தேன். வெயில் வேறு தாங்க முடியல. எப்படா வரும் அப்படின்னு காத்து கிடந்தேன். அப்போ கரெக்டாக பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ் ஏறியாச்சு. அக்கா எனக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சமைக்கிற வேலை இல்லை. வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. ஓகே நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பார்க்கலாம். பாய் பாய். குட் நைட்.